ஹை ஃப்ரெண்ட்ஸ், மதுரை மாநாட்டு திடலில் பார்த்தீங்கன்னா எல்இடி பிரச்சார வாகனங்களை புஷி ஆனந்த் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ கிரவுண்ட் லெவல்ல மாநாட்டிற்கான ஒரு ப்ரொமோஷனா இது இருக்கும். அண்ட் இனிமேல் தளபதி ஃபேன்ஸ்ல இருந்து தமிழ்நாடு மொத்தமும் மாநாடு நோக்கி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா கூலி படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த வாரம் ஃபுல்லா மாநாடு அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் லோகேஷ் எதிர்பாராத ஒரு சம்பவம் பண்ணி விட்டாரு. ஸோ ஒரு வாரம் செலிப்ரேட் பண்ற அளவுக்கு கூலியில ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு நாளோட கூலி ஃபீவர் முடிஞ்சிடும். நாளையில இருந்து ட்ரோல் அண்ட் மீம்ஸ் வேணா இருக்கும் கூலி சம்பந்தமா. ஸோ அதனால கம்ப்ளீட்டா மாநாடு பக்கம் திரும்பிட வேண்டியதான். அண்ட் கூலி ரிலீஸ் முன்னாடி வரைக்கும் லோகேஷ் அவர்கள் மேல ஒரு சின்ன கோவம் எப்பயுமே இருந்துச்சு. அதாவது 2 சான்ஸ் கிடைச்சும் தளபதிக்கு மட்டும் கைதி விக்கிற மாதிரி ஒரு படம் கொடுக்காம மிஸ் பண்ணிட்டாரேன்னு. பட் கூலி பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல வேளை நமக்கு மாஸ்டர் அண்ட் லியோ கொடுத்தாருன்னு தோணுது. அண்ட் இப்போ லோகேஷையும் கூலி படத்தையும் ஓரளவுக்கு காப்பாற்ற போறதே தளபதியோட மாநாடு தான். ஏன்னா ஆல்ரெடி படத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மாநாடு வரைக்கும் அடி விழுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் மாநாடு பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் நல்ல வேலையா லோகேஷ் நெக்ஸ்ட் பண்ண போறது கைதி 2. ஸோ கம்பேக் கொடுக்கறதுக்கு தரமான ஒரு படம். ஏன்னா லோகேஷ் பிலிமோகிராஃபியில என்ன பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்னா கைதி தான். ஈவன் IMDbல கூட லோகேஷ் பிலிமோகிராஃபியில கைதி படத்துக்கு தான் ஹையஸ்ட் ரேட்டிங். அதுவும் LCU தொடங்கினதே கைதியில இருந்து தான். ஸோ ஸ்கிரிப்ட் நல்லா டைம் எடுத்து ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும். இதுல இப்போ ஹீரோவா ஒரு படம் வேற நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரம் முடிச்சுட்டு கைதி படத்தோட ஸ்கிரிப்டை நல்லா பண்ணட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.